புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடித்த பல படங்கள் தாயின் பெருமையை வலியுறுத்தும் விதமாக, சகோதரிகளின் உயர்வை, குறிப்பாக தங்கைகளின் அன்பை போற்றும் விதமாகத்தான் அமைந்திருக்கும். அது குடும்ப படம் என்றாலும் சரி, ஆக்ஷன் படம் என்றாலும் சரி, அதில் இவை கட்டாயம் இடம் பிடித்திருக்கும். அப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடன் ஒரே ஒரு படத்தில் மட்டுமே அவருடன் இணைந்து நடித்த, அதிலும் தங்கை வேடத்தில் நடித்த ஒரு நடிகைக்கு வாழ்நாள் முழுவதும் கிடைத்த பெயரையும், இப்போது வரை திருமண வீடுகளில் கிடைத்து வரும் பெருமையையும் பற்றிதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 2 வேடங்களில் நடித்த படம் என்றாலே ரசிகர்களுக்கு கொண்டாட்டம்தான். அந்த வகையில் எம்ஜிஆரின் ஆஸ்தான இயக்குனர்களில் ஒருவரான ப. நீலகண்டன் இயக்கத்தில் 1975இல் வெளியான நினைத்ததை முடிப்பவன் திரைப்படம் இந்த இரட்டை வேட படங்களுக்கெல்லாம் மகுடம் சூட்டிய படங்களில் ஒன்று. இந்த படத்தில் ஒரு கதாபாத்திரத்தில் எம்ஜிஆர் அப்பாவி கிராமத்து இளைஞராகவும், இன்னொரு கதாபாத்திரத்தில் ஒரு கொள்ளைக்காரராகவும் நடித்திருப்பார். இதில் ஒருவருக்கு ஜோடியாக மஞ்சுளாவும், இன்னொருவருக்கு ஜோடியாக லதாவும் நடித்திருந்தார்கள். இவர்கள் இருவரையும் தவிர படத்தில் இன்னொரு முக்கிய கதாபாத்திரம் இடம்பெற்றது. அதுதான் எம்ஜிஆரின் கிராமத்து சகோதரி கதாபாத்திரம். இந்த கதாபாத்திரத்திற்காக யாரை நடிக்க வைக்கலாம் என யோசித்து பலரும் பல நடிகைகள் பெயரை கூறினாலும், எம்ஜிஆர் மட்டும் இந்த படத்தில் நடிகை சாரதா தான் நடிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். ஊர்வசி பட்டம் பெற்ற சாரதா இயல்பான நடிப்புக்கு பெயர் போனவர். சில படங்களில் கதையையே அவர்தான் தாங்கி பிடிக்கும் விதமான கதாபாத்திரங்களில் நடித்திருப்பார். அவர் தமிழ், தெலுங்கு, மலையாளம் மொழிகளில் பிஸியாக நடித்து வந்தாலும் கூட, அப்போது வரை எம்ஜிஆருடன் ஒரு படத்தில் கூட இணைந்து நடித்ததில்லை. ஆனால் நினைத்ததை முடிப்பவன் படத்திற்காக சாரதாவிடம் சென்று தேதிகளை கேட்டபோது, அப்போது அந்த படத்திற்காக ஒதுக்கி கொடுப்பதற்கு ஒரு நாள் கூட அவரிடம் கைவசம் இல்லை. ஆனால் எம்ஜிஆர் படத்தில் வாய்ப்பு வந்ததே என்று மகிழ்ச்சி அடைந்தாலும் கூட, தன்னால் நடிக்க முடியவில்லையே என்கிற வருத்தம்தான் அவருக்கு அதிகம் இருந்தது. அவருடைய சூழ்நிலையை பக்குவமாக தயாரிப்பாளர் கோவை செழியனிடம் விளக்கி கூறினார். சாரதா அவரும் எம்ஜிஆரிடம் சென்று சாரதாவின் நிலை பற்றி கூறினார். அதன் பிறகு சில நாட்கள் கழித்து மீண்டும் அவர் சாரதாவை தேடி வந்தார். அப்போதுதான் சாரதாவிற்கு விவரம் தெரிந்தது. அதாவது அந்த படத்தில் எம்ஜிஆரின் தங்கை சீதாவாக நடிக்கும் கதாபாத்திரத்தில் சாரதாவை தவிர வேற யாரும் நடிக்கக்கூடாது என்று எம்ஜிஆர் சொல்லிவிட்டார் என்றும், சாரதாவிற்கு எப்போது ஃப்ரீயாக தேதிகள் இருக்கிறதோ அந்த சமயத்தில் என்னுடைய தேதிகளை ஒதுக்கி தருகிறேன், அப்போது படப்பிடிப்பை வைத்துக் கொள்ளுங்கள் என்று எம்ஜிஆர் உறுதியாகவும் ஆணித்தரமாகவும் சொல்லிவிட்டார் என்றும் தயாரிப்பாளர் சொன்னதை கேட்டதும் ரொம்பவே நெகிழ்ந்து போனார் சாரதா. அந்த சமயத்தில் திரையுலகில் அசைக்க முடியாத சக்தியாக மட்டுமல்ல, அரசியலிலும் எம்ஜிஆர் ரொம்பவே பிஸியாக இருந்ததால் அவருடைய ஒவ்வொரு நாளும் முக்கியமானதாக இருந்தது. ஆனால் என் தேதிக்கு தகுந்தாற் போல அவர் தேதி கொடுக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய விஷயம், அவருக்கு எவ்வளவு பெருந்தன்மை என்று எண்ணி ஆச்சரியப்பட்டார் சாரதா. ஆனால் எம்ஜிஆருக்கோ இந்த தங்கை கதாபாத்திரம்தான் படத்தின் வலுவான தூண் போன்றது. இதற்கான நடிப்பை சாரதா கொடுத்தால்தான் சரியாக இருக்கும் என்று அவர் காத்திருக்க முடிவு செய்தார். அதன்படி சாரதா ஒதுக்கி கொடுத்த தேதிகளில்தான் நினைத்ததை முடிப்பவன் படத்தில் சாரதாவுக்கும் தனக்குமான காட்சிகளில் எம்ஜிஆரும் கலந்து கொண்டு நடித்தார். அதனாலேயே இந்த ஒரு படமே எனக்கு 100 படத்திற்கு சமம் என்று சாரதா கூறினார். நினைத்ததை முடிப்பவன் படம் வெளியான பிறகு தமிழ்நாட்டில் வேறு எங்கு ஷூட்டிங் சென்றாலும் சாரதாவை பார்ப்பவர்கள் எல்லோரும் வாத்தியார் தங்கச்சி, வாத்தியார் தங்கச்சி என்றுதான் அவரை அழைக்க ஆரம்பித்தார்கள். என்னுடைய நடிப்புக்காக நான் எவ்வளவு விருதுகளை பெற்றிருந்தாலும் கூட, பெயர் சொல்லும்படி பல சிறந்த படங்களில் நடித்திருந்தாலும் கூட, தமிழகத்தை பொறுத்தவரை வாத்தியார் தங்கச்சி என்று பாசத்தோடு அழைத்து என்னை பெருமைப்படுத்துவதே எனக்கு கிடைத்த மிக பெரும் விருது என்று பெருமைப்பட்டார் சாரதா. அது மட்டுமல்ல, அந்த படத்தில் இடம்பெற்ற பூமலை தூவி வசந்தங்கள் வாழ்த்த என்கிற பாடல் மிகப்பெரிய அளவில் பட்டி தொட்டி எல்லாம் மக்களை சென்றடைந்தது. குறிப்பாக திருமண வீடுகளில் ஒலிக்கும் பாடலாகவே இன்று வரை அந்த பாடல் கிராமங்களில் தவறாமல் ஒலித்து வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு பாடலில் இடம்பெறும் வாய்ப்பு வாத்தியார் தங்கச்சியான சாரதாவுக்கு கிடைத்தது. அந்த படப்பிடிப்பு சமயத்தில் எம்ஜிஆருடன் அமர்ந்து சாப்பிடும் பாக்கியமும் சாரதாவுக்கு கிடைத்தது. இது குறித்து அவர் கூறும்போது, எம்ஜிஆருக்கு சாப்பாடு வருவதே ஒரு தனி அழகு. ஒரு நடிகருக்கு சாப்பாடு வந்தால் வழக்கமாக என்ன நடக்கும்? அவருக்கு அல்லது அவரை சுற்றி இருக்கக்கூடிய 2-3 பேர்களுக்கு தான் வரும். ஆனால் எம்ஜிஆரை பொறுத்தவரை குறைந்தது 30-40 பேராவது அவருடன் அமர்ந்து சாப்பிடுவார்கள். அனைவரும் திருப்தியாக சாப்பிடுகிறார்களா என்று கவனித்து அவரவருக்கு வேண்டியதை பரிமாறச் சொல்வார். அப்படிப்பட்ட ஒரு தாயன்பில் அவர் கவனித்து கொண்டது எப்போதும் என்னால் மறக்க முடியாது. அதே போல வழக்கமாக பெரிய நடிகர்களை எல்லாம்
சாதாரண மனிதர்கள் வந்து சந்திப்பதற்கு ஸ்டுடியோவில் சில கட்டுப்பாடுகள் இருக்கும். ஆனால் நான் பார்த்த வகையில் எந்த ஏழ்மை நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட தோற்றத்தில் இருந்தாலும் தன்னை சந்தித்து உரையாடக்கூடிய உத்தரவாதத்தை கொடுப்பவர் எம்ஜிஆர் ஒருவர்தான். முன்பின் பழக்கம் இல்லாதவர்கள் கூட அவரை பார்த்து மகிழ்ச்சியோடு பேசிக் கொண்டிருக்கும் போது எப்படி இவர் அவர்களிடத்தில் மிகவும் நெருங்கி பழகுகிறார் என எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவருடைய அன்பும் எளிமையாக பழகும் பண்பும் எனக்கு எப்போதும் ஆச்சரியம் தரக்கூடிய விஷயம்தான். ஆனால் அவருக்கு அதுதான் சுபாவம் என்பதை நேரில் கண்டு தெரிந்து கொண்டேன் என்று கூறியுள்ளார் சாரதா.